ஆகவே இந்த சங்கம் மேற்கொள்கின்ற இந்த சங்க அன்பர்கள் உடம்பையும் உயிரையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். இந்த சங்க அன்பர்கள் நரகத்தை சொர்க்கத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள். இந்த சங்க அன்பர்கள் ஜீவான்மாயும் பரமான்மாயும் அறிந்தவர்கள் ஆவார்கள். சங்க அன்பர்கள் எல்லாம் உள்ள பரபெருமை தெரிந்தவர்கள் ஆவார்கள். ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சியடைய வேண்டும். இந்த சங்கம் வளர்வதற்காக நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். இந்த சங்கத்துடைய செயல்பாடே கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி உண்ணுவதே உண்மை ஜீவகாரண்யமாகும். அதே உண்மை வழிபாடு. கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனம் மற்ற ஜீவராசி நம்ம என்ன செய்கிறோம்? இந்த சங்கத்து சார்பாக பெருமாள் மேலே ஒரு 70-80 வானரங்கள் குரங்குகள் இருக்குது. வானரங்களுக்கு இங்கேருந்து ஒரு பையன் போகிறான், ஒரு 3-4 பக்கம் சூர் கொண்டு போகிறான் மேலே. இதுக்கு வாகன செலவு கொண்டு போய் அங்கே இருக்க 70-80 குரங்கு வானரங்களுக்கு சாப்பாட்டுறான். தஞ்சையில் என்ன செய்கிறாங்கன்னா, பசுமாடுக்கு தஞ்சை சங்கத்தில் அறக்கட்டளையில் தினம் பசுமாடுகளுக்கு தீனி போட்டுட்டு வரோம். அது நம்ம பணம் கொடுக்குறோம். அங்கே வர பசுமாடுகளுக்கெல்லாம் புண்ணாக்கு அதுக்கு தவிடுக்கெல்லாம் பணம் தர்றோம். அங்கே ஒரு பக்கெட்டு தரோம். கஞ்சமலையிலையும் தரோம். கஞ்சமலையில் வாரம் அங்கே இருக்க வானரங்களுக்கு அது ஜீவனம், அது நம்ம கடவுளாக படைக்கப்பட்டது. அங்கே இருக்க வானரங்களுக்கு குரங்குகளுக்கு அனுமர்களுக்கு கொடுக்குறோம். ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறோம். ஆஞ்சநேயருக்கு அங்கே ஒரு 200-300 குரங்கு அனுமர்களுக்கு உணவு தர்றோம். இங்கே பெருமாமலை தினமும் ஒரு 20 ரூபாய் 25 ரூபா செலவு சென்று போய் கொடுக்குறோம். அதே சமயத்தில் கடவுளாக படைக்கப்பட்ட முதல் மனிதன் அல்லவா, முதல் பிள்ளை அல்லவா மனிதன். அதுதான் 2வது. மற்ற ஜீவராசிலாம் 2வது ஐட்டம். கடவுளால் படைக்கப்பட்டது அன்பு பிள்ளைகள். கடவுளுக்கு அன்பு பிள்ளைகள் யாருன்னா அது மனிதன் தான், மனித வர்க்கம் தான். மனித வர்க்கத்துக்கு உணவு தர்றோம். மனித வர்க்கத்துக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ போயிருக்கு, கிராமத்துக்கெலாம் போயிருக்கு. உணவு 5 மூட்டை 6 மூட்டை போகுது, 10 மூட்டை போகும், 15 மூட்டை போய் 20 மூட்டை போகும், 30 போகும், 40 போகும், 45 மூட்டை போயிருக்கு. ஏன்னா அன்னதானம் செய்கிறோம். எதுக்கு அன்னதானம் செய்கிறோன்னா, நாம் கடவுளை ஆசி பெறுவதற்காக. அப்போ அன்னதானம் செஞ்சுருக்கு. இந்த சங்கமே ஜீவகாரண்யத்துடைய உச்சது. ஜீவகாரண்யத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. உடம்பை உயிரி உண்டு சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. உடம்பு உயிரையும் சேர்க்கின்ற இடத்தை சொல்லுகின்ற இடம் அகத்திய சன்மாசகம் தான். உடம்பு உயிரும் சேர்க்கின்ற இடம் இடது பக்கம் வருகின்ற காட்டு உடம்பு, வலது பக்கம் வருகின்ற காட்ட உயிர், ரெண்டையும் சேர்க்கின்ற இடம் பூர்வபத்தி. ரெண்டையும் சேர்த்து ரேசித்தால், பூரித்து கும்பித்து நிறுத்தினால் அங்கு ஒரு வேதியியல் நடக்கும். வேதியியலை பற்றி அறியக்கூடிய வேதியியலை உடம்பையும் உயிரும் சேர்த்து வேதியியல் செய்யணும். வாருங்கள் அங்கே உங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு வாருங்கள். உடம்பு உயிரும் சேர்க்கக்கூடிய இடத்தை அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வருகின்ற பிறவி வெல்லணுமா? வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. மரணமில்ல பெருவாள் பெற வேண்டுமா? வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. ஐந்தொழிலும் செய்யும் வல்லமை வேண்டுமா? வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. கடன் சுமில்லாமல் இருக்க வேண்டுமா? நோய் இல்லாது இருக்க வேண்டுமா? மன அமைதி வேண்டுமா? தயசிந்தை வேண்டுமா? புண்ணியவனாக விரும்பினால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்தான். நாம் எல்லாம் புண்ணியவனாக விரும்பென்றால் அகத்திய சன்மாசகத்தை இருந்து செயல்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு வாரமும் இதை பற்றி பேசுவேன். வருகின்ற இனிமேல் பேச போவதெல்லாம் உடம்பையும் உயிரை பற்றி பேசதான் போகிறோம். உடம்பு உயிரை பற்றி தான் பேசுகிறோம். ஏனென்றால் அவன் அறிந்து கொள்ள வேண்டியது உடம்பையும் உயிரையும். உடம்பை உயிரை அறிந்த மக்கள், உடம்பையும் உயிரையும் அறிந்த மக்கள் அதை ரெண்டையும் சேர்த்து புருமத்தியாகிய சுழிமணியில் செலுத்தி வைத்தால் என்ன செய்யும்? அது வேதியில் நடக்கும். உள்ள ஒரு வேதியியல் கடல் ஏறும். கடல் ஏற 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 தேக கசடி நீங்கும். தேக கசடி நீங்கினால் மீண்டும் பிறக்க மாட்டான்.